ஓ வாவ்! நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க க்ளோஸ்ட் ஆஃப். யார் பார்க்குறீங்களோ அவங்க வந்து லாக் பண்ணிட்டீங்க இந்த கனெக்ஷன. யாரையோ வெளியில தள்ளி கதவ சாத்திருக்கீங்க. யார வெளியில தள்ளி கதவ சாத்துனீங்களோ, அவங்க இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வராங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு மேஜிக் மாரி இருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் அ மேஜிக். இப்ப தூரமா இருந்து உங்கள பார்க்குறாங்க. எத இழந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. இனிமே உங்கள இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. நீங்க கதவ சாத்தியிருந்தாலும் சரி, சுத்தமா வந்து சாவிய தொலைச்சிருந்தாலும் சரி, அவங்க தேடி கண்டுபிடிச்சு சாவியோட உங்ககிட்ட குடுத்து, கொண்டு வந்து குடுத்து அத திறக்க சொல்ல போறாங்க. இட்ஸ் லைக் அவங்க நீங்க இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. வலி, வேதனை. ஒரு நிமிஷம் உங்களால நிம்மதியா இருக்க முடியல. உங்களோட இருந்த அந்த தருணங்கள் வந்து இட்ஸ் லைக் லைக் ஹனிமூன் ஃபேஸ். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது வந்து அவங்க மறக்கிறேன்னு நெனச்சிருக்கலாம். இல்ல என்னால மறக்க முடியும்னு நெனச்சிருக்கலாம். ரீஸ்டார்ட். நான் சொல்லல திரும்ப வரப்போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க தான் அவங்களோட வெளிச்சம். நீங்க தான் அவங்களோட சந்தோஷம். சன் கார்ட். எஸ்பெஷலா பீச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பீச் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல அந்த பெர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்களோட உங்களுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க பிளான் பண்ணும்போது அவங்க உங்கள பீச்சுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி இருக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பீச் அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள பண்ணி, அந்த சூழ்நிலையில உங்ககிட்ட பேசுறது வந்து இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பாசிட்டிவ் நோட் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் பிளானிங். அ பெரிய பிளான் போயிட்டுருக்கு. இத நீங்க உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, என்னால அந்த வியூஸ்லேருந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் அந்த எனர்ஜிலேருந்து வெளில வாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஹோப்ஃபுல்லான மெசேஜ் வந்துச்சுன்னா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் தட் மெசேஜ். அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆகுது அது டிஃப்ரெண்ட். ஏன்னா, நீங்க நம்பாம கெட்டதுக்கு நம்பி கெடலாம். ஸோ, எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் உங்க வாழ்க்கையில வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு அத அப்சர்வ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு. என் வாழ்க்கையிலயா அதெல்லாம் நடக்காது, பாசிபிளே இல்ல, இது வேற யாருக்கோ அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா, இது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். உங்களுக்கு எந்த சமயத்துல, எந்த நொடியில வந்து லைஃப்ல பிரேக் த்ரூ வரும்னு தெரியாது. ஸோ, அந்த நொடிய வந்து நீங்க சந்தேகத்தினால தட்டி கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தான். ஸோ, எப்பவுமே பாசிட்டிவா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு மூலையில போட்டு வைங்க. அந்த சின்ன நீங்க பண்ற பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தும். யூ டோன்ட் நோ தட். பட் ஐ நோ. அதனால தான் சொல்றேன். நீங்க ஒரு மேஜிக் தான் உங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ, அந்த மேஜிக்க அவங்க மிஸ் பண்ண தயாரா இல்ல. மேபி நீங்க வந்து வேற உலகத்திலருந்து வந்திருக்கீங்கன்னு நெனைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட். எப்படி அழகா வந்து லேண்ட் ஆயிருச்சு பாருங்க. பே அட்டென்ஷன் டூ த ரெட் ஃபிளாக்ஸ். ஸோ இவங்க வரதுக்கு நிச்சயமா தடைகள் இருக்கு. ஏன்னா இந்த பெர்சன் திரும்ப வரும்போது அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாது. எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறது வந்து ஒத்து வராது இல்லையா? ஸோ நீங்க எப்பவுமே கைடட் தான். ரெட் ஃபிளாக்னோனே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். இது வந்து நீங்க பண்ண போறதில்ல. இந்த பெர்சன் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க காதுல சொல்லப் போறாங்க. சில நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இத விட உங்களுக்கு வேற என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. ஆ இப்போ வந்து எனக்கு இன்னொரு சூழ்நிலை புரியுது. மேபி வந்து நீங்க கோவத்தினால பிரிஞ்சிருக்கலாம். சூழ்நிலை இட்ஸ் லைக் நீங்க 2 பேரும் பார்த்துக்க கூடாதுன்னு பிளான் நடக்குது. மேபி உங்கள பூட்டி வச்சிருக்காங்க, அவங்கள பூட்டி வச்சிருக்காங்க. இந்த பெர்சன் வந்து மொதவே ரொம்ப பிரேவா சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும். உங்கள வந்து இந்த லாக்அப் இட்ஸ் லைக் நாட் லிட்டரல் லாக்அப். உங்க வீட்ல மாட்டி வைக்கிறது, அந்த மாரி சூழ்நிலை வரைக்கும் உங்கள விட்டுருக்க கூடாது. இல்லன்னா வந்து வேற ஏதாவது கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த அந்த ஃபர்கிவ்னஸா கூட இருக்கலாம். ஸோ உங்கள எங்கேயாவது பீச்சுக்கு கூட்டிட்டு போலாம் ரீஸ்டார்ட். தே ஆர் டூயிங் சம்திங். எ எந்த சூழ்நிலை உங்களுக்கு பொருந்தினாலும் சரி, திரும்ப வராங்க. ஏன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்குறாங்கன்ன வாட்டி தான் எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ, உங்கள வந்து காதல் இதெல்லாம் இல்ல, வீட்ல பூட்டி வச்சிருக்காங்க. அ அடுத்தது உங்களுக்கு பயம் இருக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு. டோன்ட் வரி. நீங்க இல்லாம இந்த பெர்சன் வந்து நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ, கண்டிப்பா உங்கள தேடி வந்துருவாங்க. நீங்க இல்லாம அவங்களால வாழ முடியாது. இட்ஸ் லைக் சச் அ பியூட்டிஃபுல் லவ். அது எந்த சூழ்நிலை காரணமா நீங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை வந்து ஒரு முடிவுக்கு வருது. கவலைப்படாதீங்க. இந்த சூழ்நிலை முடிவுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணி இட்ஸ் லைக் மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங்க பாருங்க. அ தட்ஸ் ஆல் அபவுட் 5D ரேடியோ. பட் அதில வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்தது. நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணனால எவ்வளோ பெரிய மாற்றம் உங்க காதல் வாழ்க்கையில வருது அப்படின்னு. திரும்ப அந்த எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். ஆ என்னது? என் டெக் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. யப். ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி,
புது சந்தர்ப்பங்கள். அதாவது இந்த காதல், இங்கே பாருங்கள் இந்த பாதை அவங்களுக்கு தெரியும் இதுதான் நீங்கள் இருக்க இடம். சப்போஸ் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க ஒரு சூழ்நிலையில், இல்லைனா இடையில வந்து நிறையா தடைகள் இருக்குது அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து இப்போ ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட வரதுக்கு கை காட்டுறாங்க, போ இதில் அப்படின்னு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போதும் ஜேர்னி அவங்க உங்ககிட்ட வர்றது. இதில் எந்த தடையும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த பாதை பிரபஞ்சத்தால் அமைக்கப்பட்டது. மேபி இது டிவைன் டைமிங்க்காக தான் வந்து பிரபஞ்சம் இவ்வளோ நாள் அவங்கள வந்து தடுத்துருக்கலாம். இன்சைட், நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க பாருங்கள். குயின் ஆஃப் வான்ஸ், சோல்ஸ் எனர்ஜி, வா பவர்ஃபுல் எனர்ஜி. கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் ரீடிங் பாருங்கள், அங்கேயும் அந்த குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி தான். இட்ஸ் லைக் எனர்ஜி. ஹார்ட் பிரேக், மேபி வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து முடிவெடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து நீங்கள் இல்லாமல் நீங்கள் இட்ஸ் லைக் பவுண்ட்ரி தான். உங்களுக்கு வந்து இந்த பர்சன் உங்களை வந்து வேறு மாதிரியாவது எதிர்பார்த்துருக்கலாம். லைக் காத்துட்ரு, இல்லைனா வந்து நான் என் ஃபேமிலிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டிருக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் பாயிண்ட்டை என்னது ஃபேமிலி ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிப்பியா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருப்பீங்க. இட்ஸ் லைக் அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான வார்த்தையாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் பவரை நீங்கள் கையில் எடுத்துருங்க. ஓகே, அப்புறம் நீ போய் ஃபேமிலி, உங்கள் வீட்டு நாய்க்குட்டி, தெருவில் இருக்கவங்ககிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்னு நீங்கள் யூ க்ளோஸ் த டோர். ஸோ அதுதான் இந்த பர்சனை ட்ரிகர் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ஏதோ ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கீங்க. இந்த பர்சன் வந்து ஏதோ கொஞ்சம் லோ வைப்ரேஷனல் திங்க உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்காங்க. பட் நீங்கள் இட்ஸ் லைக் அது ரெட் ஃப்ளாக். ஓ, அப்போ ஃபேமிலி ஓகே இல்லைனா நீ விட்டுட்டு ஓடிடுவேன். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போகவும் உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது வந்து அப்போ நான் எங்கே இருக்கேன், இந்த காதல் இந்த கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வழி அதை கொடுத்துருக்கு. இட்ஸ் லைக் அப்போ வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் விலகி போயிட்டீங்க. ஸோ அந்த பிரேக் தான் இந்த பர்சனுக்கு வந்து உங்களோட வேல்யூவை உணர வச்சுருக்கு. இட்ஸ் லைக் யூ ஆர் மேஜிக். இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க யூ ஆர் மேஜிக். நான் ஏன் சிரிக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் இந்த பர்சன் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்ட போகிறாங்களே தவிர நோ நோ. இனிமேல் நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்குமே நோ கிடையாது. பட் இன்னொரு விஷயம் இங்கே இருக்க, இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஜஸ்ட் லிசன், கோவப்படாதீங்க. எல்லோரும் ஒரு சமயத்தில் வந்து பாடம் கற்றுப்பாங்க. இந்த பர்சன் வந்து பிரிவில் பாடம் கற்றுட்ருக்காங்க. ஜஸ்ட் லிசன். திரும்ப உங்களை ட்ராப்பில் போடுற மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் சான்ஸ் கொடுக்காதீங்க. தட்ஸ் பெட்டர். மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். அதனால தான் வந்து பே அட்டென்ஷன் டு யுவர் ரெட் ஃப்ளாக். லிசன் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இந்த பர்சனுக்கு திரும்ப உங்களை கீழே இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் நான் வந்து ஒன்று பயங்கரமாக லவ் பண்ணுறேன், பட் இருந்தாலும் நான் என் ஃபேமிலியை கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த பர்சனை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இருந்தாலும் ஆனாலும் எக்ஸ்கியூஸ் வந்ததுனாவே அது விளங்காது. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க ரெட் ஃப்ளாக். த சைன்ஸ் ஆர் காஷனிங் யூ. இந்த பர்சன் வரலாம், ஏன்னா உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மேஜிக். உங்களை திரும்ப ட்ராப்பில் போகணுன்னா உங்களை வந்து மாய்மாலம் பண்ணணும். ஸோ இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அதனால தான் பிரபஞ்சம் வந்து வார்ன் பண்ணுறாங்க. பேலன்ஸ். பாஸ்டில் இந்த பர்சன் வந்து உங்களையும் ஃபேமிலியும் ஜகிள் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியும் ஜகிள் பண்ணிக்கலாம். இப்போது அவங்களுக்கு தெரியுது எதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு. ஸ்டேபிள், ரொம்ப நிலையான தன்மையோடு தான் வராங்க. கீழே நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகலை. பட் உங்களை எங்கே வைக்கணும், இந்த காதலையும் இந்த கனெக்ஷனும் எங்கே வைக்கணும், அவங்க எங்கே நிற்கணும் அப்படிங்கிற புரிதல் இந்த பர்சனுக்கு இப்போ இருக்குது. சுத்தமாக புரியாமல் வந்து உங்களை திரும்ப ட்ராப்பில் போடுற அந்த எனர்ஜியை நான் பார்க்கல. மன்னிப்பு கேட்குற அந்த புரிதலோடு தான் வராங்க. ஸோ கண்டிப்பாக ஹை ப்ரீஸ்டஸ் உங்ககிட்ட வாலாட்ட முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூ பிகினிங், நியூ பிகினிங், பென்டக்கிள், பிளானிங், ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு தெரியும் அவங்க வர போகிறாங்கன்னு. இட்ஸ் லைக் அ சர்ப்ரைஸ், பட் யூ நோ அவங்க வர போகிறாங்க. இது அவங்க ஃப்யூச்சரில் நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லைனா வந்து இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப ரகசியமாக பிளான் பண்ண போகிறீங்க. சம்திங் சீக்ரெட். ஓகே, ஐ காட் இட். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். உங்களோட ஃப்யூச்சர் பிளானை நீங்கள் 2 பேரும் ஒன்றா இப்போ போயிட்டே இருக்கேன். இட்ஸ் லைக் நீங்கள் 2 பேரும் சந்திக்க போகிறீங்க. இந்த இந்த டேர்னிங் பாயிண்ட், இந்த பாதை இங்கே பாருங்கள். இந்த பாதை பிரபஞ்சம் காட்டின பாதை தான் இங்கே. 2 பேர் வேறு வேறு இடத்துல இருக்கீங்க. 2 பேர்த்தையும் ஒரு பாதையில் எந்த பக்கம் தராங்க, இந்த பக்கம் தராங்க. ஃபுல்லாக புதர் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சந்திக்க போகிறீங்கன்னு உங்கள் 2 பேத்துக்குமே தெரியாது. அது எப்படி நடக்க போகுதுன்னு அந்த பர்சனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இட்ஸ் லைக் யூ ஆர் அபவுட் டு மீட். நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இனிமேல் தான். அந்த மீட்டிங்க்கு அப்புறம் உங்களோட ஃப்யூச்சர் பிளானிங்கை இப்படி பண்ண போகிறோம், அப்படி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து யாருக்குமே சொல்லாதீங்க. எஸ், இந்த புது ஆரம்பத்தை நீங்கள் யாருக்குமே சொல்லக்கூடாது. ரொம்ப ரகசியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்
நீங்கள் அடுத்து எங்கே போகிறீங்க, உங்களோட மீட்டிங் இங்கே, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன இன்னும் உங்கள் 2 பேர்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஃபாதர் ஆஃப் சோர்ஸ். இல்லைனா வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களை யார் மாட்டி வைக்கிறாங்களோ, யார் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, அந்த பர்சன் திரும்ப உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் திரும்ப இந்த ட்ராமாவை இன்னொருத்தர ரிப்பீட் பண்ண. அதுக்கு சைலண்ட்டாக உங்கள் வேலையை பாருங்கள். ஓ ஓ சைலண்ட்டாக உங்கள் வேலையை பாருங்கள், ஃபேமிலிக்கு தெரியாமல். அடுத்தது உங்களுக்கு ஈக்குவலாக இந்த பர்சன் வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அதாவது யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்களெல்லாம் வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணிடுவாங்க. இட்ஸ் லைக் ரொம்ப இந்த பிரிவு இந்த பர்சனை வந்து ஒரு ஞானியாக ஆக்கிடுச்சு. இட்ஸ் லைக் அந்த பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அறிவாளிக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப சைக்கிக் பீயிங். இந்த பர்சனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, திஸ் இஸ் பாஸ்ட் லைஃப் லவ், டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. நீங்கள் வந்து சொன்னதெல்லாம் உண்மை. நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க அவங்க ஃபேமிலியை பற்றி, இல்லைனா அவங்க பண்ணுற விஷயங்கள் பற்றி ஸ்ட்ரென்த். இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட். இப்போது உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறத அவங்க ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. சிங்கத்தோட வாயில் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ். ஸோ சிங்கம் வந்து புலிக்கிட்ட வருது. புலிக்குட்டியும் சிங்கக்குட்டியும் சேர்ந்து ஏதோ பண்ண போதுங்க. அது என்னங்கிறது நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க, எனக்கு கூட சொல்ல தேவையில்லை. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் நியூ பிகினிங். எல்லா தடையும் தாண்டி இந்த காதல் நிச்சயமாக வந்து வெற்றியை நோக்கி போகும். இட்ஸ் லைக் மை காட். நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக என் வீடியோ கேமராவை பார்க்குறேன். இட்ஸ் 11:22. இட்ஸ் அனதர் கன்ஃபர்மேஷன். இட்ஸ் அ டிவைன் லவ். உங்கள் லவ்வுக்கு வந்து தடையே கிடையாது. நீங்கள் தடையாக இருந்துக்காதீங்க. புரிதல் இருந்தால் போதும், மன்னிச்சு மறந்து முன்னாடி போங்க. பட் 2 பேத்துக்குமே ரெட் ஃப்ளாக் இருக்குது. இந்த பர்சன் மன்னிப்பு கேட்கும்போது எந்த எனர்ஜியில் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்களா? இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் அது இருக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே ரெட் ஃப்ளாக். இந்த ரீடிங்கை பார்த்துட்டு பொத்துன்னு போய் எங்கேயும் விழுந்துடாதீங்க. ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. அதனால தான் இங்கே லிஸ்னிங். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைகளும் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையோட உள்ளர்த்தம் என்ன. ஆனாலும் இருந்தாலும் என்னோடய டியூட்டி இருக்கலாம், உங்கள் டியூட்டியை அவங்க பார்க்கட்டும், யாரும் தடுக்க போகிறதில்ல. பட் உங்களை நோக்கி வரும்போது உங்கள் ஃபஸ்ட் இந்த கனெக்ஷனோட பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக, எவ்வளோ 100% இருக்காங்களா, இல்லைனா 60% போட்டுட்டு திரும்ப ஓட போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.